நான் தான் இவளை இங்க கூட்டிட்டு வர சொன்னேன். இவ பார்க்க எப்படி இருப்பான்னு நான் பார்க்க ஆசைப்பட்டேன். மிஸ்டர் லீக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு போல இருக்கு. சாதாரண பொண்ணுதான். இவ பேரழகியா இருப்பான்னு நினைச்சேன். இல்ல, ஆளை பார்த்து அப்படி எடை போடாத. பார்க்க தான் சாதாரணமா இருப்பானோ அப்படி இல்ல. நம்ம பேஸ்க்கு இவ வந்ததுல இருந்து நம்ம எல்லா டிரான்சாக்சனும் தப்பாகுது. உங்க எல்லாருக்கும் காரணம் தெரியணும்ல? காரணம் இந்த பொண்ணுதான். இன்னும் நீ இவளை காப்பாத்துறியா? இல்ல வாஷா, அப்படி இல்ல. நீ இப்பதான் வந்திருக்க, டயர்டா இருப்ப. சில விஷயங்களை அவளுக்கு என்னால மட்டும்தான் கத்துக் கொடுக்க முடியும். இன்னைக்கு இந்த பொண்ணு மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நான் இவளை கூட்டிட்டு போறேன். அவளோட நான் என்ஜாய் பண்றேன். அங்கிள், இதுல உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைல்ல? போதும், இதோட நிறுத்திக்கோங்க. வாஷா, இதெல்லாம் உன்னுடைய தப்பு தான். திரும்பி வந்த உடனே வெளியாட்கள் மேல உன் கோவத்தை காட்டாத. வா, போய் சாப்பிடலாம். இது ஹை அண்ட் லொக்கேட்டர்னு நான் நினைச்சேன். ரொம்ப நாளா இதுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இதுல எதுவுமே கிடைக்கல. ரொம்ப ஓவரா பேசுறடா. சீக்கிரமா டீகோட் பண்ணு. இன்னைக்கு எனக்கு எதுவுமே சரியா படல. காதல் விஷயத்துல எப்பவுமே நான் லக்கியா இருந்திருக்கேன். ஆனா நீ அன்லக்கி. ஆனா இன்னைக்கு எல்லாமே மாறி போச்சு. ஹே, உனக்கு உன்னோட பிரின்ஸ் ஷாமிங் கிடைக்கலையா? அவனோட பேச்சை எடுக்காத. உன்னோட லீடாங்கோட கதை என்னாச்சு? எனக்கு உன்கிட்ட இருந்து கெட்ட செய்தி வரணும். பெருசாலாம் ஒன்றும் இல்ல. நீ என்ன சொல்ல வர? நான் உனக்கு கிஸ் பண்ண மட்டும் தானே சொல்லி கொடுத்தேன். நீ முன்னேறி போயிட்ட போல இருக்க. என்ன நீ பாட்டுக்கு ஏதோ உளறிட்டு இருக்க? நாங்க நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் பண்ணல. ஆனா நேத்து ராத்திரி அவன் செல்ஃப் டிஃபென்ஸ் ஸ்கில்ஸ் தான் சொல்லி கொடுத்தான். ஓ, அப்ப ரெண்டு பேரும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. புது ஸ்கில் கத்துக்கிட்டியா? போதும், நிறுத்துறியா? என்னோட பிரின்ஸ் சாமிங் எப்ப வருவானோ? எப்ப எனக்கு புது ஸ்கில்ஸ் எல்லாம் கத்து கொடுப்பானோ? லீ, எங்க பாரு. நீ நேத்து நீ அன்ஷு கூட பிரேக்கப் பண்ணிக்கிட்டியா? சண்டை ஏதாவது போட்டாளா? அவ எப்படி இருக்கா? எங்க பாரு லீ, தாய் சிட்டி மேட்டரை பற்றி நான் நிறைய யோசிச்சு பார்த்தேன். காயினை டீகோட் பண்ணுறதுக்காக நான் அங்கேயே போகிறேன். ஜிங்ஜிங்க உன்கிட்ட விட்டுட்டு போலான் இருக்கேன். அப்புறம் நீ அன்ஷு கிட்ட திரும்ப போயிடு. நீ அவளுக்கு எல்லா விஷயத்தையும் புரிய வை. நீ சொன்ன அவள் கண்டிப்பாக புரிஞ்சுப்பா. டென்ஷன் ஆகாத. நான் எல்லா டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸையும் எடுத்துடுறேன். டேனோட வண்டவாளத்தை தண்டபாளத்தில் ஏற்றுறேன். நீ அங்க போக முடியாது. என்ன குறைச்சி இடப்படாத. ஒன்னால போக முடியும், என்னால் அங்கே போக முடியாதா? தாய் சிட்டியில் டேனோட செக்யூரிட்டி ரொம்ப டைட்டாக இருக்கும். அந்த இடத்துக்கு வெறும் டெட் பாடிஸ் மட்டும்தான் போக முடியும். அந்த டெட் பாடிஸ்க்கு புது அடையாளங்கள் கிடைக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டேன். அதனால நான் மட்டும்தான் அங்கே போக முடியும். ஆனா
மிஸ் ருவானோட நிலைமை 5 வருஷம். நீ 5 வருஷமா காத்துக்கிட்டு இருந்த. நீ அவ கூட பிரேக்கப் பண்ணிட்ட. பிரேக்கப்லாம் பண்ணிக்கல. என்ன? பிரேக்கப் பண்ணிக்கலையா? நிஜமாவா? கேட்கவே சந்தோஷமா இருக்கு. அப்போ நீயும் நியன்ஷாவும் சேர்றதுக்கு தயாரா இருக்கீங்க? அது எனக்கு தெரியல. இந்த சிப் ஃபேக். இது யார் வேலை? ரொம்ப கேவலமான வேலை இது. இது என் பழைய ஃப்ரெண்டு. என்ன லீ இவ்ளோ டைம் எடுத்துக்கிட்ட? உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? நீ எதுக்காக இப்படி பண்ற? நானா உன்னை சந்திக்கிறதுக்காக தான் பண்றேன். நீ இப்ப எங்க இருக்குன்னு சொல்லு, நான் உடனே வரேன். என்ன பார்க்க ரொம்ப ஆவலா இருக்க போல இருக்கே. கவலைப்படாத, சீக்கிரமே நம்ம சந்திக்கலாம். உனக்கு டைமையும் அட்ரஸையும் நான் அனுப்பி வைக்கிறேன். See you later. ஓகே, போலாமா? ஹலோ. ஹாய், ருவான் நியான்ஷு கிட்ட பேசலாமா? நான் தான், சொல்லுங்க. நான் ஹுவான் நியூஸ்ல இருந்து லீவன் பேசுறேன், என்டர்டெயின்மென்ட் ரிப்போர்ட்டர். விஷயம் என்னன்னா, எனக்கு உங்க கான்டாக்ட் நம்பர் மார்னிங் லைட் குரூப்ல இருந்து கிடைச்சது. உங்ககிட்ட பேசுறதுல சந்தோஷம், சொல்லுங்க. நான் உங்ககிட்ட ஒரு இன்டர்வியூ எடுக்கலாம்னு இருக்கேன். உங்களோட கடந்த பெர்ஃபார்மன்சஸ் எல்லாமே ரொம்ப அருமையா இருந்திருக்கு. உண்மையா எக்ஸலென்ட். ஓகே, நோ ப்ராப்ளம். சோ இன்டர்வியூ இன்னைக்கே வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். இன்னைக்கு ஆஃப்டர்நூனுக்கு மேல நீங்க ஃப்ரீயா? என்னது இன்னைக்கா? வரேன். ரொம்ப சந்தோஷம். நான் உங்களுக்கு டைம் அண்ட் அட்ரஸ் எஸ்எம்எஸ்ல சென்ட் பண்றேன். நாம நேர்ல சந்திக்கலாம். தேங்க் யூ. அவர் உன்னை இன்டர்வியூ எடுக்க ஆசைப்படுறாரு. இதுக்கு அப்புறம் நீ ஃபேமஸ் ஆயிடுவ. ஹோட்டலுக்கா? உனக்கு இதுல தப்பா இருக்கிற மாதிரி இல்ல? இதுல எனக்கு தப்பா எதுவும் தெரியல. சில நேரத்துல எங்க அப்பா கூட ஹோட்டல்ல இன்டர்வியூ எடுப்பாரு. ஒண்ணு பண்ணலாம், நானும் உன் கூட வரேன். போகும்போது நம்ம 2 பேரும் பெப்பர் ஸ்ப்ரே எடுத்துட்டு போலாம். நம்ம அவ்வளவு பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நாம 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே இங்க வந்துட்டோமே. டைம் ஆகுற வரைக்கும் நம்ம பக்கத்துல இருக்கிற மால்ல சுத்தி இருக்கலாம். நீ என் கூட இங்க ரிலாக்ஸ்டா உட்காந்துரு. நான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல நல்ல இம்ப்ரெஷனை ஏற்படுத்த விரும்புறேன். அப்போ ஓகே. என்னாச்சு? ஏன் முகம் சோகமாயிடுச்சு? லீட்டாங் இன்னைக்கு காலையில இருந்து ஒரு மெசேஜ் கூட அனுப்பல. அவன் அப்படி என்னதான் பண்ணுவான்னு தெரியல. விடிஞ்சு பாதி நாள் தான் ஆகுது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பொண்ணுங்க பொதுவா காதல்ல இனிஷியேட்டிவ் எடுக்க மாட்டாங்க. ஆனா நீ எடுத்துடு. நீயே அவனுக்கு மெசேஜ் பண்ணி அவன் என்ன பண்றான்னு கேட்கலாம்ல. என்ன பண்ற? நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அப்புறமா பேசுறேன். உன்னோட ஹைக்கியூ குறைஞ்சு போச்சா? ஏன் இந்த மாதிரி இருக்க? நான் ஒன்னு சொல்லவா? பொண்ணுங்க எப்பவுமே தன்னோட லவர் பின்னாடி போக கூடாது. அப்புறம் அவங்களுக்கு போர் அடிச்சு போயிடும். நீ ஒன்னு பண்ணு, நீ உன்னோட வேலையில ஃபோக்கஸ் பண்ணு. என்ன ஆச்சு? எனக்கு இவன் மேல ஏதோ சந்தேகமா இருக்கு. நம்ம தப்பா யோசிக்கிறோமோன்னு எனக்கு தோணுது. ஏதாவது கிளையண்ட பார்க்க வந்திருப்பான். நான் சந்தேகப்பட்டேன், ஆனா நிஜமாவே உன்னோட ஹைக்கியூ குறைஞ்சு போச்சு. கிளையண்ட் மீட்டிங் ஹோட்டல்ல நடக்குமா? வரியா போய் பார்க்கலாம். சரி, ஓகே, வா.
சர்ப்ரைஸ். டார்லிங்லி, ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோம். நம்ம தனியா பேசி எத்தனை நாள் ஆகுது? நீ என்ன மிஸ் பண்ணியா? யூனிவர்சிட்டில நீ என்ன பண்ற? நீ இப்பவும் அதே மாதிரி இருக்க, ஹேண்ட்ஸம் அண்ட் கூல். அந்த காயின் எங்க? என்னல்லே, நீ நேரடியா பாயிண்ட்டுக்கே வரியே. ரொம்ப போர் அடிக்கிற. நீ வேணும்னு எனக்காக அந்த ட்ரூப்ல ட்ராப்பை செட் பண்ணல. இங்க அதான் நான் வந்துட்டேன்ல, என்கிட்ட நேரா பேச. நான் இதை எதிர்பார்த்தேன். நான் என்னதான் விஷயத்தை மாத்தினாலும் நீ என்ன பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவ. கடந்த 5 வருஷமா நீ யாருக்காக வேலை செய்யற? எனக்கு ஃபைட்டிங்ல இன்ட்ரெஸ்டே இல்ல, கில்லிங்லயும் இல்ல. அப்புறம் எதுக்காக காயினை எடுத்த? ஏன்னா எனக்கு உன் மேலதான் இன்ட்ரெஸ்ட். முதல்ல பதில் சொல்ல. அந்த காயின் எங்க இருக்குன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது? அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி காயின் டீல் பண்ணும்போது காணாம போயிடுச்சு. அங்கிள், அந்த சிப் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த பொண்ணுதான் எல்லாத்துக்கும் காரணம். ஏன்னா நானே என் கண்ணால பார்த்தேன். இவ உங்க ரூம்ல ஒளிஞ்சிட்டு இருந்தா. அந்த காயினை இவதான் திருடி இருப்பா. காயினை திருடினது நான் தான். அதை நீ ஆச்சியோட பாட்குள்ள ஒளிச்சு வச்சுட்டேன். நான் எப்படி நீ சொல்றத நம்புறத? நீ நம்புறியோ நம்பலையோ, இப்ப அந்த காயின் என்கிட்ட தான் இருக்கு. எப்படி என்னால அதே மாதிரி இருக்கிற ஃபேக் காயினை செய்ய முடியுமோ அதை வச்சு நீ புரிஞ்சிட்டு இருப்ப எனக்கு எவ்வளவு தெரியும்னு. அதோட என்கிட்ட இருக்கிற ஃபேக் காயின் மேல டீனுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரியும்ல. அப்படின்னா நீ அந்த காயினை நீ ஆச்சியோ மாட்டி விடுறதுக்காக அந்த காயினை எடுத்திருக்க? உண்மையை சொல்லணும்னா எனக்கு அந்த டிரான்சாக்ஷன்ல இன்ட்ரெஸ்டே இல்ல, அந்த காயின் மேலயும் இன்ட்ரெஸ்ட் இல்ல. என் மனசு உன்னை பத்தி மட்டும்தான் யோசிக்கும். நீ அந்த காயின்காக தானே நீ ஆச்சு கூட இருக்க. உனக்கு அவன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல. இதுதானே உண்மை. நீ இப்படிப்பட்டவனா இருப்பான நான் எதிர்பார்த்தேன்டா. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நீ எதுவும் பேசாத. நீ தானே அது ரிப்போர்ட்டர் லீவன்? இன்டர்வியூன்னு பொய் சொல்லி இங்க என்ன கூப்பிட்டுருக்கல்ல, சும்மா இந்த சீன் கிரியேட் பண்றதுக்காக தானே மிஸ் வாஷா? எனக்காக நீ இவ்வளவு சூழ்ச்சி பண்றது எனக்கு உண்மையாவே பெருமையா இருக்கு. பட் ப்ளீஸ் தயவு செஞ்சு இனிமே என்ன தொல்லை பண்ணாத. நாங்க எப்பவும் உன் வலையில விழ மாட்டோம். போலாமா? பொறுத்திருந்து பார். மிஸ் சா, உங்க பேக். நான் ஒன்னு சொல்லட்டுமா? இந்த தடவை இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கலாம். ஆனா தப்பி தவறி இவளுக்கு ஏதாவது துரோகம் பண்ண நான் அப்புறம் உன்னை சும்மா விட மாட்டேன். யூஃபே, இன்னைக்கு நடந்தது எல்லாமே ஒரு சூழ்ச்சி. அது எப்படி உனக்கு தெரியும்? மதியம் எனக்கு கால் வந்ததுல இருந்து ஒரு மாதிரி விசித்திரமா இருந்தது. ரிப்போர்ட்டர் என்ன 9th ஃப்ளோர்ல இருக்க ரூம் நம்பர் 902க்கு வர சொல்லியிருந்தான். லீட்டாங்கியும் அதே 9th ஃப்ளோர்ல பார்த்தேன். அதனால இப்படி நடக்கிறதெல்லாம் ஏதோ ஒரு சூழ்ச்சின்னு புரிய வந்தது. வா. நான் ரூமுக்குள்ள வாஷாவை பார்த்ததுக்கு அப்புறம்
எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. நீ நியாஞ்சு கூட அந்த காயின்காக தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் சொல்றது உண்மைதானே? நீ அஞ்சு, நீ என் மேல நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஏய் யுஃபே, நீ என்கிட்ட இருந்து எதையாவது மறைக்கிறியா? அது அவ எந்த காயினை பத்தி பேசிட்டு இருந்தா? காலங்களில் அவள் வசந்தம் கலைகளில். மிஸ்டர் ஜா, என்ன நீ அஞ்சு ஒரு நிமிஷத்துல பயமுறுத்திட்ட? என்ன விஷயம்னு சொல்லு. அன்னைக்கு நீங்க லீ டாங் கிட்ட என்ன கொடுத்தீங்கன்னு சொல்ல முடியுமா? என்னைக்கு? எதை பத்தி கேக்குற? நம்ம பிளேயோட பிரீமியர் அன்னைக்கு. அந்த பிளே முடிஞ்சதோ அவன் கையில நீங்க என்ன கொடுத்தீங்க? அதுவா? புரியுது புரியுது. உன்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சத்தியம் வேற பண்ணிட்டேனே. மிஸ்டர் லீ நம்ம ட்ரூப்போட நலம் விரும்பி அடிக்கடி சாப்பாடு வேற வாங்கி தர்றாரு. அவருக்கு எப்படி துரோகம் பண்றது? நான் வேற கொடுத்த வாக்க மீறாதவன். சரி சரி சொல்றேன். அதனாலதான் அதை தூக்கி போடுறது சரியா இருக்காதுன்னு தோணுச்சு. அதை ரிப்பேர் பண்ண முடியும்னு நினைச்சேன். அதாவது அதை ரிப்பேர் பண்ணி உனக்கு தான் கொடுத்துருப்பேன். ஆனா அது மிஸ்டர் லீயோடதுன்னு யாருக்கு தெரியும்? இந்த பொருளுக்காக யாரோ திருட கூட வந்தாங்க. அப்படியா? தண்டர்போல்ட் ஷிப் அப்புறம் காயினா? ஆமாமா, எவ்வளவு தைரியம் இருந்தா ஆபீஸ்க்குள்ள திருட வந்திருப்பான். மிஸ்டர் லீக்கு நேரம் கிடைக்கும் போது ஒரு தடவை நம்ம ஆபீஸ்க்கு வந்துட்டு போக சொல்லுமா, மறந்துடாத. ஜெயிக்கிறவங்க தோக்குறவங்க இங்க முக்கியம் இல்ல, நல்லது கெட்டது தான் இங்க முக்கியம். அதுல தான் நம்ம கவனம் செலுத்தணும். உண்மைதான் என்னைக்குமே முக்கியம். இந்த காயின் இத பத்தி தெரிஞ்ச ஆளு மிஸ்டர் லீ. அப்புறம் அந்த மிஸ்டீரியஸ் பொம்பளை. மிஸ்டர் லீக்கு அந்த காயின் வேணும், அதனாலதான் அவர் அந்த பொம்பளையை சந்திக்கிறாரு. ஆனா போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது உங்க 3 பேருக்கும் 5 வருஷத்துக்கு முன்னாடி அறிமுகம் இருக்குன்னு. நீ அஞ்சு, உனக்கு இத பத்தி என்ன தெரியும்னு சொல்லு. அட விடுப்பா, எதுக்கு இதெல்லாம்? நான் ஷியாங் ஹோட்டு கேட்டுக்கிறேன். அது யாரு? லீ டாங்கோட ஃப்ரெண்டு. டார்கெட்டோட ஃப்ரெண்ட நம்ம பக்கம் சாச்சிக்கலாம். அதுல நான் கை தேர்ந்தவ. 2 கிளாஸ் ஒயின் குடிச்சதுக்கு அப்புறம் யாரும் என்கிட்ட உண்மையை மறைக்க முடியாது. இந்த ஆளை நிஜமாவே நாம நம்பலாமா? இல்ல மிஸ்டர் லீக்கு பயந்து இவன் ஓடி போயிடுவானா? கவலைப்படாத, அவன் எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கான், கண்டிப்பா வந்துருவான். மிஸ்டர் வான், நீ எப்படி இங்க? உனக்கு இவனை தெரியுமா? இவன் தான் அந்த பிரின்ஸ் சார்மிங். உன்கிட்ட எப்பவுமே நான் சொல்லிக்கிட்டு இருப்பேனே. பார்க்கிங் லாட்ல பார்த்தா அந்த பிரின்ஸ். என்ன அன்னைக்கு சொன்னனே, அந்த பிரின்ஸ் சார்மிங். ஷியாங் ஹோ, நீ என்ன குடிக்கிறேன்னு சொல்லு. நான் ஆர்டர் பண்றேன். வெயிட்டர், எனக்கு 20 பாட்டில் பியர், அப்புறம் 10 கிளாஸ் விஸ்கி, அப்புறம் இது. ஓகே, இதுவும் இது 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 இது. தேங்க் யூ. ஓகே மேம், கொண்டாரு. வீட்டுக்கு போனா ஒரே சொல்ல அதனால தான் சொல்லிட்டு நான் இங்கே வந்துட்டேன். மோசமான கிளப் வந்துடும், நீயும் வந்துடு, இனிமேல் ஜாலியாக இருக்கலாம். இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணி ட்ரிங்க்ஸ் அவாய்ட் பண்ணாத. என்னது ட்ரிக்ஸ் விளையாடுறது ட்ரிங்க்ஸ் அவாய்ட் பண்ணுதா? நான் சொல்றத கேளு. இல்ல, நான் உன்கிட்ட கேக்குறேன். அன்னைக்கு நான் ராத்திரி உனக்காக 2 மணி வரைக்கும் காத்திருந்தேன். ஏன் வரல நீ? நான் சொல்றேன். அன்னைக்கு என்னோட பேபி
அடிக்கடி வீக்கெண்ட் என் பேபிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. என்கிட்ட உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டே இல்லைன்னு சொன்ன. ஐயோ அப்படிலாம் இல்லை, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இல்லை. இல்லை அது போதும். நான் உன்னை இன்டர்வியூ பண்ணணும். முழு பேரு ஜியாங் ஹோ, 29 வயசு, அப்புறம் ஜங்ஸோவில் பிறந்தவன். இப்போதைக்கு சிங்கிளா இருக்க. ஹென்டாய் செக்யூரிட்டி கம்பெனில செகண்ட் இன் கமாண்டா இருக்க. இது பிரமாதம். ராயல் கிரவுன் விளையாடுறது உனக்கு பிடிக்கும். சூப்பரா கார் பார்க்கிங் பண்ணுவ. எப்படி இருந்தது நியான்சோ? கரெக்டா இன்டர்வியூ பண்ணனா அவன்கிட்ட எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் கேக்குறதுக்கு அவன் இங்க வர சொன்னோம். யூஃபே போதும், சரி வா போலாம். வா போதும், எழுந்துரு. மெதுவா வா போலாம். பாத்து வா, பொறுமையா வா. இல்ல நீ போ. இல்ல ரொம்ப லேட் ஆயிடுச்சு. முதல்ல நீ போ. நிஜமாவா? ஜியாங் ஹோ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போகணும். ப்ளீஸ் இவளை டிரா பண்ணிடுறியா? நானா? பாத்து பத்திரம். பாத்து இரு, இவளை எங்க டிரா பண்றது? நீ உன்னோட வீடு வீக்கெண்ட் இங்க தான் செலிப்ரேட் பண்ணுவேன். இவ்வளோ காமா இருக்கு, ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு. வீட்டுக்கு போனா ஒரே தொல்லை, அது நசன் ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. அதனால தான் சொல்லிட்டு நான் இங்க வந்துட்டேன். அந்த பொண்ணு ஒன்ன ஆன் த ஸ்பாட் எக்ஸ்போஸ் பண்ணிட்டா. அப்படின்னா நாம ஆரம்பிச்ச இந்த விளையாட்டு கொஞ்சம் கூட சுவாரஸ்யமா இல்ல. நான் அவங்க மனசுக்குள்ள ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு வெறுப்பை ஏற்படுத்துவேன். பாத்துக்கிட்டே இரு. இன்னும் நான் செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. நாளைக்கு உன்னை பிக்கப் பண்ணிக்க வரேன். என்கிட்ட இருந்து ஏதாவது மறைக்கிறியா? அது அவ எந்த காயினை பத்தி கேட்டா?
எழுந்துட்டியா? ஜியாங் ஹோ, இந்த பொண்ணு யாரு? அப்பா, இந்த ஆண்டி யாருன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. யாரு ஆண்டிங்கற? என்ன அப்பான்றா? ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் தெரியுமா? நான் உங்ககிட்ட ஒரு கெட்ட ஆண்டி பத்தி சொன்னேன்ல, இவங்க தான் அது. என்ன பார்த்து இப்ப நீ என்ன சொன்ன? சரி, ஓகே, டிஃபன் சாப்பிடுங்க. நீயும் வாமா. போதை இறங்கிடுச்சா? அது எப்பவோ இறங்கிடுச்சு. ஆனா இப்ப மறுபடியும் குடிக்கணும் போல ஆசையா இருக்கு. ஆள் மட்டும் இவ்வளவு வளர்ந்துருக்கீங்க, ஆனா அறிவு வளரவே இல்ல. என்ன நினைச்சாங்க இந்த ஆண்டி? குடிச்சிட்டு என் அப்பாவை மடக்கலாம் நினைச்சாங்களா? இதெல்லாம் பழைய ட்ரிக்குன்னு இன்னும் இவங்களுக்கு தெரியல. எங்க பாரு செல்லம், இப்படி எல்லாம் பேசக்கூடாது. இது உன் ஃப்ரெண்ட் லியோட கேர்ள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் யூஃபி. அவங்களோட கிரவுனை உனக்கு கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க, தெரியுமா? இல்ல, எனக்கு எல்லாம் யூனிக்கா இருந்தாதான் பிடிக்கும். அடுத்தவங்களோட பொருள் எனக்கு வேண்டாம். அடுத்தவங்க யூஸ் பண்ண பொருள் எல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். அப்பா, இனிமே எனக்கு இந்த கிரவுன் தேவையில்லை. நிஜமாவா? எனக்கு உன்னோட அப்பாவை பிடிச்சிருக்கு. உனக்கு வேண்டான்னா அவரையும் எனக்கே கொடுத்துடுறியா? என்னமாச்சு? ஏன் அலற? இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அழக்கூடாது. அலறத நிறுத்து செல்லம், நான் இருக்கல்ல. ஒண்ணு இல்ல அழக்கூடாது செல்லம். அமைதியா இரு செல்லம். மிஸ்டர் லியோட கம்பெனில நீ வைஸ் பிரசிடென்ட்டா இருப்பேன்னு நான் நினைச்சே பார்க்கல. நம்ம ரெண்டு பேரும் சந்திக்கிறது விதியோட முடிவு. அது ஜிங்ஜிங் ரொம்ப சின்ன பொண்ணு, அவ்வளவா அவளுக்கு எதுவும் புரியாது. அவ பேசினத நீ எதுவும் பெருசா எடுத்துக்காத. ஒன்னும் பிரச்சனை இல்ல. அடுத்த தடவை வரும்போது அவளுக்கு கிரவுன் கொண்டு வரேன். அதெல்லாம் தேவையில்ல. இங்க பாரு, நீ ரொம்ப நல்ல பொண்ணு, அழகாவும் இருக்க. உனக்கு என்னை விட நல்ல பையன் கிடைப்பான். அதனால என்ன நினைச்சிட்டு உன் டைமை வேஸ்ட் பண்ணிடாத. நேத்து நான் உன்னோட காரை வர வச்சிருந்தேன். இந்தா. டேக் கேர். இப்ப நான் ரிஜெக்ட் ஆயிட்டேனா? நீ ஜியாங்க பார்க்க போனேன்னு அவன் என்கிட்ட சொன்னான். உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொல்லு. கேட்டா நீ பதில் சொல்லுவியா? 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுக்கும் அந்த காயினுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த காயின் என்ன உனக்கு அந்த அளவுக்கு முக்கியமா? இல்ல அது அது நீ இந்த விஷயத்துல தலையிட வேண்டான்னு நினைக்கிற. நீ ஞாபகம் வச்சுக்கோ, அந்த காயினுக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை.